ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லலிதா தேவசேட்டை. இன்றைக்கி வந்துட்டு உங்கள் கூட நான் ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட்டோ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் இருக்க ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற மோர் தென் பெனிஃபிட்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு மோர் தென் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுறாங்க பைமோட்டோ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம எல்லார் வீட்லேயும் வந்துட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம எண்டில் வந்துட்டு ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பிடிக்கும், ஃபேவரட்டான எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்களும் ரசம்ன்றது வந்து ஒரு ஃபேவரட் ஃபுட்டு. நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ரசத்தை வைக்கிறதுக்கான ஒரு பவுடரை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு அந்த பவுடர் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த பவுடர் வந்துட்டு நம்ம கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டிலே செய்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோன்னா, ஒரு கப் வந்துட்டு துவரம்பருப்பு வந்துட்டு நம்ம வந்து தவாவில், அதாவது ப்ரீஹீட் பண்ண தவாவில் வந்துட்டு ஒரு கப் அளவு துவரம்பருப்பு போட்டுட்டு நம்ம வந்து மிதமான சூட்டில், அதாவது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மிதமான சூட்டில் வந்து வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்துட்டு நம்ம தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு நம்ம துவரம்பருப்பு எடுக்கிறோன்னா அதே கப்பில் 1/4 கப்பு வந்துட்டு நம்ம ஜீரகம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகமும் லைட்டாக மிதமான தீயில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு வந்துட்டு இப்போ நம்ம எடுத்தது ஒரு கப்பு ப்ளஸ் 1/4 கப்பு. இதில் வந்து நம்மளுக்கு 1 ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெந்தயம் வந்து உடல் சூடை கம்மி பண்ணும். ஆனால் நம்ம நிறைய போடும்போது கசப்பை வந்து எடுத்து விட்டுரும். அதனால் நம்ம வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியா விதையும் நம்ம வந்து 1/4 கப்பு போட்டுக்கலாம். 1/4 கப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோன்னா கறிவேப்பிலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 கொத்து போல் கறிவேப்பிலை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அது ஹீட் பண்ணும்போது வந்து ரொம்ப கருக விட்டுறாதீங்க, கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்துட்டு ஒரு 2லேருந்து 4 போல் சேர்த்துக்கலாம். இல்லை நான் காரம் சாப்பிடுவேன்னா நீங்கள் ஒரு 10லேருந்து 12 வரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் காய விடுங்க. காய விட்டு நம்ம வந்து அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு அதோட ரொம்ப நாள் 1 மாதம் வச்சு கெடாமல் வந்து யூஸ் பண்ணிக்கணுன்னா கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரச பவுடர் ரெடி. இந்த ரச பவுடர் போட்டு ரசம் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். இந்த ரசம் வந்துட்டு லாஸ்ட்டில் நம்ம ஜீரண சக்தியை வந்து அதிகம் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதில் நான் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸ் விட்டுருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பைமோட்டோ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.